இலங்கையில் 2025 ஆண்டு இடம்பெற்ற தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களின்படி அகில இலங்கை ரீதியில் தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் முதலிடம் பெற்ற மாணவர்களின் பெயர் விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதனடிப்படையில் தமிழ் மொழி மூலம் யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவர் ஆனந்த சோதி லக்ஷயன் 194 புள்ளிகளை பெற்று முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். பாடசாலை மாணவனாகிய நான் ஆனந்த சோதி லக்ஷயன் 2025 தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தேசிய மட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளேன். என்னை வழிப்படுத்திய முன்னாள் அதிபர் திரு பேலம்பலம் தலபால சிங்கம் அவர்களுக்கும் எனது அதிபர் திருமதி லதானந்தி சிவபாதம் அவர்களுக்கும் எனது வகுப்பாசிரியருக்கும் தரம் 1 தொடக்கம் 5 வரை வழிப்படுத்திய ஆசிரியர்களுக்கும் எனது பெற்றோர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றேன். நான் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த வைத்தியராக வருவதே எனது இலக்கு. இவ்வருடம் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் எனது வகுப்பு மாணவன் செல்வன் ஆனந்த சோதி லக்ஷயன் அவர்கள் இம்முறை 194 புள்ளிகளை பெற்று தேசிய ரீதியில் முதலிடம் பெற்றமை எனக்கு கிடைத்த பெரும் மகிழ்ச்சியோடு எனது ஆனந்தத்தை பகிர்ந்து கொள்கின்றேன். இம்மாணவன் இணைபாட விதானத்திலும் பாடத்திட்டத்திலும் சிறந்த மாணவனாக வகுப்பறையில் திகழ்ந்து இன்று தேசிய ரீதியில் பெற்றுக்கொண்ட பாராட்டு என்னை மகிழ்விக்கின்றது. அந்த வகையிலே இப்பாடசாலைக்கு பெருமை சேர்த்த இம்மாணவனை மேலும் உயர்ச்சியடைய வளர்ச்சியடைய எனது பாராட்டுக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை 2025 எமது பாடசாலையில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளின்படி 141 மாணவர்கள் வெட்டு புள்ளிகளுக்கு மேல் பெற்றுள்ளனர். அத்துடன் செல்வன் ஆனந்த சோதி லக்ஷயன் என்ற மாணவன் 194 புள்ளிகளுடன் அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழியில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளார். இதன் மூலம் தமிழ் மொழி மூலமான முதலிடத்தை தொடர்ந்தும் வகிக்கின்றோம் என்பது பெரும் மகிழ்ச்சியை தருகின்றது. எதிர்காலத்திலும் வெற்றி தடம் நோக்கி நகர்த்துவதே எமது இலக்கு. இந்த வெற்றியை எமது முன்னாள் அதிபர் திரு பேனா தனபால சிங்கம், அன்பான பெற்றோர்கள், ஆசிரியர் சகோதர சகோதரிகள், மாணவ செல்வங்கள் ஆகியோருடன் பகிர்ந்து கொள்கின்றேன். அத்துடன் காலி அம்பலாங்குடை ஸ்ரீ தேவானந்தா கல்லூரியின் மாணவியான ஷானுடி அமயா அஸ்வினி என்பவர் சிங்கள மொழி மூலம் பரீட்சைக்கு தோற்றி 198 புள்ளிகளை பெற்றுள்ளார். 2025 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் 10 நாடு முழுவதும் 2787 மையங்களில் நடைபெற்றதுடன் மொத்தம் 3,07,951 பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்றியுள்ளனர். பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்தின் கூற்றுப்படி இந்த ஆண்டு மொத்தம் 901 சிறப்பு தேவைகள் உள்ள மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.